ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி சிம்பிளாக அண்ட் டேஸ்டியான பாசிப்பருப்பு ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதற்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்தளவுக்கு கலர் மாதிரி வாசனை வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது 2 முறை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கப்புறமா அதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுமானது. குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. உள்ளே திறந்து பார்த்தா பாசிப்பருப்பு இந்தளவுக்கு வெந்து வந்திருக்கு. இது ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறமா ஹல்வாவுக்கு நான் 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கணும், இல்லை இனிப்பு டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம கைவிடாமல் கிளற போகிறோம். ஸோ சுகர் சேர்த்ததுக்கப்புறமா ஹல்வா கட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கிளறி கொடுக்கணும். ஸோ இந்தளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காவும் 1 ஸ்பூன் போல் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். ஹல்வாவுக்கே கைவிடாமல் கலர்றது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எந்தளவுக்கு கிளறி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அது கெட்டிப்படாமல் கிளாஸியான லுக்கில் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்படப்பட நம்ம நெய் சேர்த்து சுருள வதக்க போகிறோம். கூடவே வறுத்த முந்திரியும் இதிலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கிண்டி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நம்ம கிளறணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட நெய் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் வெளியில். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த ரெசிபி பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.